இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிக்க ஒரு பதவிக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை கையூட்டு பெறப்பட்டுள்ளது எனவும், அதன் மூலம் 888 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது எனவும் அமலாக்கத்துறை பகிர் தகவலை வெளியிட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறை கடந்த ஆண்டே கடிதம் எழுதியும் வழக்கு பதிவு செய்யப்படாததால் அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் அமலாக்கத்துறை அளித்துள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என பிப்ரவரி 20 உத்தரவிட்டது. ஹைகோர்ட் உத்தரவிட்டு 20 நாளாகியும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யாத நிலையில் அது பற்றி முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்காதது ஏன்? திருச்சி திமுக மாநாட்டுக்கு பணம் எங்கிருந்து வந்தது என அதிமுக கேட்டுள்ளது. நேற்று திருச்சியிலே நடைபெற்ற திமுக மாநாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி ஒரு கற்பனைக்கான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கட்சியை டெல்லியில் அடமானம் வைத்து விட்டார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் என்றும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்றும், அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னால் மோடிஜியும் அமித்ஷாஜியும் கோபித்துக் கொள்வார்கள், என்டிஏ கூட்டணி என்று நக்கல் சொல்லியும், அவர்கள் சார்ந்திருக்கிற இந்திய கூட்டணி எங்கே இருக்கிறது என்று அவர் விளக்கம் சொல்ல முன் வருவாரா? தமிழ்நாட்டிலே உங்கள் பாச்சா பலிக்காது என்றும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் செய்து அமலாக்கத்துறையின் விசாரணையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற அமைச்சரையும், அதே போன்று இன்றைக்கு பணி நியமனம், பணி மாறுதல் ஒப்பந்தங்களில அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கடிதங்கள் எழுதியும், அது குறித்து 10 லட்சம் பேர் கூடிய திமுக மாநாட்டில் திமுக அமைச்சர் மீது அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு வைத்திருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு வரி கூட விளக்கம் சொல்லாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை, மக்கள் மத்தியிலே இருக்கிற நன்மதிப்பை, அவர்கள் இருக்கிற செல்வாக்கை குறைக்கின்ற வகையிலே பேசி வருகிறார்கள். KN நேரு தலைமை தாங்கி முன்னெடுத்து நடத்திய இந்த மாநாடு எங்கிருந்து வந்தது அவருக்கு நிதி உதவி என்பதை அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கொடுத்திருக்கிற அந்த கடிதங்களுக்கு இதுவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரி கூட விளக்கம் சொல்லவில்லை. பரவாயில்லை. ஆனால் திருச்சியிலே KN நேருக்கு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விசாரணைக்கு விளக்கம் சொல்லுவாது முதலமைச்சர் தயாராக வருவார் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது குறித்து ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காத ஸ்டாலின் அவர்கள் தனக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த விசாரணை என்பதை பற்றி விளக்கம் சொல்லுவார் என்று கூட அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய KN நேரு அவர்கள் ஏமாற்றமே அவருக்கு இந்த மாநாட்டில் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு அதிகாரம் போய்விடும் என்று அதிர்ச்சியிலே நீங்கள் அறைகூவல் விடுவதை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அந்த தேர்தல் களம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான களம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நல்ல விளக்கத்தையும் பாடத்தையும் புகட்டுவார்கள். ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரத பிரதமர் இங்கே வந்து உங்கள் முகத்திரையை தோலுரித்து காட்டுவதை இந்த நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு களத்தில் நிற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செல்வாக்கை நீங்கள் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும், எத்தனை நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதை திசை திருப்ப முடியாது.